என்னோடய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி சுதர்ஷன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கார்பரேஷன், திருப்பூர் கார்பரேஷனில் ஏஐ செலக்ட் ஆகியிருக்கேன். நான் வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணேன். இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணேன். ஆல்ரெடி டிஎன்பிசி ஏடி எக்ஸாம் வர கிளியர் பண்ணேன். இன்டர்வியூவில் கிளியர் பண்ண முடியாமல் போயிடுச்சு. திரும்ப இதுக்காக ஃபைட் அவுட் பண்ணி திரும்ப எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ கிளியர் பண்ணி இப்போ ஃபைனலாக இங்கே ட்ரேட் சென்டர் சென்னையில் வந்து முதலமைச்சர் தலைமையில் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் வந்து இன்றைக்கி பணி நியமன ஆணையம் வாங்கியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அம்மா பக்கத்தில் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் கையால் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். குடும்பம் எப்படி? விவசாய குடும்பம் தான் எங்கள் குடும்பம். விவசாய குடும்பம். என் பிள்ளைய படிக்க வைக்கிறதா எனக்கு ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். இது போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆம்பிஷன். அதுக்கு முன்னாடி வந்து ஒன்லி ஸ்டடி தான், படிப்பு தான். வேற விவசாயத்துல வந்து அவளை இன்டர்ஃபயர் பண்ண விடல. நான் அவன் வந்து படிச்சு எப்படியாவது கவர்மெண்ட் போஸ்டிங் பண்ணி அதுல நல்ல அச்சீவ்மெண்ட் ஆகி நம்ம முதலமைச்சர் கையால பணி நியமனம் வாங்கி அதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவை சேவை செஞ்சு நல்ல பேர் வழங்கணும். தமிழகத்துக்கு அவர் ஐயாவுக்கு பெருமை சேர்க்கணும்.